ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் வெறுமனே திரும்பி போனதே இல்லை ஆண்டவரே. எங்களை நீர் திருப்தியாக்கி அனுப்புகிறீர், வசனத்தினால் நிரப்பி அனுப்புகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து வானத்தின் மன்னாவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொரிந்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. 1 கொரிந்தியர் 11ல் கர்த்தர் நமக்கு கம்யூனியனை பற்றினதான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். கம்யூனியன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த கம்யூனியனை பற்றின விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி 10வது அதிகாரத்தில் அந்த கம்யூனியனுடைய நிழலாட்டம், பழைய ஏற்பாட்டில் அந்த கம்யூனியனுடைய நிழலாட்டம் ஒன்று இருக்குது. அந்த நிழலாட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ல் சொல்லும்போது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவர்கள் அப்படிங்கிறதுக்கான விளக்கமே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அபாத்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பேர் அபாத்திரங்கிறத எதை எடுத்துக்கிறோம். பல இடங்களை நான் பார்த்துருக்குறேன். கம்யூனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லக்கூடியதான சில க்ரைட்டீரியா, யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கம்யூனியன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓகே, கரெக்ட். ஏன்னு சொன்னால் நம்ம 10ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு சிகரெட் பிடிக்கிறவங்க, குடிக்கிறவங்க, லாகரி வஸ்திரம் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே கம்யூனியன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த க்ரைட்டீரியா அவங்களுக்கு பொருந்தாது. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் எப்போ ஞானஸ்நானம்னு ஒன்று எடுத்தானோ அப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. எல்லாமே பழைய மனுஷன் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. அப்படி இருக்கும்போது அந்த பழக்க வழக்கங்கள் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு இல்லாத விஷயத்தை இதெல்லாம் செய்யாதவங்க நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதனால தான் கம்யூனியன் எல்லாரும் எடுக்கிறாங்க. அப்போ எல்லாரும் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய க்ரைட்டீரியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. 99% இருக்க மாட்டாங்க. ஒரு சில மறைமுகமான அந்த காரியங்களில் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இன்றைக்கி சபைகளில் சொல்லப்படுகிற கம்யூனியன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாத காரணங்களில் 99% பேர் இருக்க மாட்டார்கள். இப்போ இயேசு கம்யூனியன் கொடுக்குறாரு. கம்யூனியன் கொடுக்கும்போது யாருக்கு கம்யூனியன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனாந்தரத்தில் ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுக்குறார். கொடுத்த போது 5000 பேருக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்படுது. அதே இயேசு தான் திருப்பி அப்பத்தை எடுத்து சீஷர்கள் கையில் பிட்டு கொடுக்குறாரு, தான் மரணத்துக்கு போவதற்கு முந்தின நாள் ராத்திரி. அன்னைக்கு அவர் கொடுக்கும்போது அது கம்யூனியனாக மாறுகிறது. ஏன் இந்த 5000 பேருக்கு அது கம்யூனியனாக மாறல? ஏன் இந்த 12 பேருக்கு கம்யூனியன் அது மாறுகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொடுத்த இயேசுவும் ஒன்று தான். ஆனால் இது 5000 பேருக்கு அது கம்யூனியன் கிடையாது, அவங்களுடைய பசியாரத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் கம்யூனியன் எடுக்கிறவங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதில் மிக முக்கியமானது யார்? எல்லாவற்றையும் விட்டு சீஷனாகி வந்தவனுக்கு தான் அதை கையில் கொடுக்குறார். தன்னை தேடி வந்த வசனம் கேட்க வந்த எல்லா விசுவாசிகளும் கொடுக்கல, அவர்கள் விசுவாசித்தார்கள்னு இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அது கொடுக்கல. அவர் யாருக்கு கொடுக்குறாரு? எல்லாவற்றையும் விட்டு சீஷன் ஆனவனுக்கு அது கையில் கொடுக்குறார். அந்த கம்யூனியன் எடுத்து இதை வாங்கி புசியுங்கள் அப்படிங்கிறார். கம்யூனியனுடைய பேசிக்கே இந்த மாதிரி ஆட்களுக்கு அல்ல. பொதுவாக எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருக்கும் இல்லை. அவங்க யோவானோட ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் அந்த 5000 பேருமே. அவங்களாம் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்தவங்க. அப்படின்னா ஞானஸ்நானம் என்பது மட்டும் க்ரைட்டீரியா அல்ல. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறதுனா என்ன? அது உலக பிரகாரமான சில காரணங்களை அதை நான் சொல்லுவேன். இப்போது
ஒரு பிஇஓ எம்பிபிஎஸ்க்கோ எக்ஸாமுக்கு உட்காந்துருக்கிறவனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 டேபிள்ஸ் படித்தவங்கெல்லாம் பாஸ்ன்னு சொன்னால் எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சிகரெட் பிடிக்காதவங்கெல்லாம் கம்யூனியன் எடுக்கலான்னு சொல்கிறது அதல்ல. இந்த அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறதுனா என்ன? அப்படி பண்ணுகிறவர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது, அப்படி போஜனமானம் பண்ணினவர்களில் சிலர் வியாதிப்பட்டார்கள், ஒரு சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், மரணத்தும் போய்விட்டாங்களாமா. அப்படின்னா அந்த கம்யூனியன் எடுத்ததை தப்பாக எடுத்தவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் செத்தே போயிருக்கிறாங்கன்னு சொல்லுது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 10 எப்படி தப்பாக எடுத்தாங்க, அவங்க எப்படி அழிஞ்சாங்கன்றதுக்கான விளக்கம் இருக்குது. இங்கே வெறும் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவர்கள் என்ன ஆனாங்கன்னு, அதை எப்படி எடுத்தாங்க, என்ன செஞ்சாங்கன்றது 1 கொரிந்தியர் 10 அதை தான் நம்ம வாசித்தோம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு முந்தின 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர்கள் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தார்கள், அதாவது எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்ததுக்கான, நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம். அடுத்து 2வது வசனம் ஞானஸ்நானம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக அந்த இடத்துல மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். 3வது வசனம் ஞான போஜனம். ஞானஸ்நானம் எடுத்து அப்படி வந்த பிறகு அவர்களுக்கு என்ன கிடைக்குது? மன்னா கிடைக்குது. 4வது அங்கே நீங்கள் வாசித்தீங்க சொன்னால் ஞான பானத்தை குடித்தார்கள் அப்படின்னு இருக்கு. இதான் நம்ம அப்பத்தையும் ரசத்துக்குமான அடையாளம். சொல்லிட்டு 5வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்படி தப்பாக எடுத்தவங்களில் ஆண்டவர் அவங்கள்ட்ட பிரியமாக இருக்கல, அவர்களை அழித்து போட்டார் அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி தான் கம்யூனியன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எப்படி கம்யூனியன் எடுக்கணும், அதுதான் நம்மளுடைய முக்கியமே. இன்றைக்கி கம்யூனியன் என்பது கண்டிப்பாக சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கம்யூனியன் என்பது ஒரு சபையில் நடக்கப்படுகிறதான மாதாந்திர சடங்காச்சாரம். இன்றைக்கும் அந்த கம்யூனியனை ரொம்ப சின்சியராக எப்படி எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிற ஸ்தாபனங்கள், சபைகள் இருக்கிறது. அவங்க அதுக்கான சில முயற்சிகள்லாம் செய்து காத்திருப்பு கூட்டம் வச்சு, சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனியன்லாம் எடுப்பாங்க. ஒரு சிலர்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது அவ்வளவு மேன்மையானதுன்னு. ஒரு சிலர்லாம் வந்துட்டு மாதந்தோடு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வாரந்தோடு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க தங்களை சுத்திகரித்து கொள்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான சபைகளில் கம்யூனியன் என்பது சடங்காச்சாரம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையான அந்த முதல் வாரத்தில் கம்யூனியன் நம்ம எடுத்துடணும், அதுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி, எப்படி கிறிஸ்மஸுக்கு வரமோ நியூ இயருக்கு சபைக்கு கண்டிப்பாக வரணுங்கிற ஒரு தீர்மானம் இருக்கோ, அதே மாதிரி கம்யூனியனுக்கு வரணுங்கிற ஒரு தீர்மானம் இருக்குது. ஏன்னா இதை எடுக்காவிட்டால் என்னிடத்துல பங்கு இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அதனால் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டுருவோம் அப்படிம்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில இடத்துலலாம் பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது அந்த பீரியட் பிடிக்குதோ இல்லையோ, பாஸ் ஆகணும் இல்லையோ, அட்டனன்ஸை போட்டுருவோம். ஏன்னா அட்டனன்ஸ் இல்லாட்டி ஃபெயில் ஆயிடுவோம் பாருங்களேன், குறைவான அட்டனன்ஸ் இருந்தால். அந்த மாதிரி கம்யூனியனுக்கு அட்டனன்ஸ் போடுற ஒரு குரூப் இருக்குது. ஆக்சுவலாக கம்யூனியன் எப்படி எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கிறதுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் இங்கே 1 கொரிந்தியர் 10 சொல்லி இருக்கிற ஞான போஜனம், ஞான பானம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அங்கே அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இது என்னன்றதுக்கு அடையாளமாக அந்த இடத்துல 16ஆம் அதிகாரத்தில் மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரத்தில் கண்மலையிலிருந்து அடிக்கப்பட்ட தண்ணி இந்த நம்ம பார்க்குறோம். 4வது வசனம் 1 கொரிந்தியர் 10:4 எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ 17ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தில் கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்ததை பற்றி இருக்கு. அப்போ இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஞான பானம், ஞான போஜனம் என்பது அங்கே மன்னாவையும் தண்ணீரையும் குடிக்கிறது, நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கிறதுக்கான அடையாளமாக அது இருக்கிறது. அவர்கள் அந்த அப்பத்தை எப்படி எடுத்தார்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவங்களுக்கு 3 கிரைட்டீரியாவை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றார், இதை எப்படி எடுக்கணும். அதை விட பெரிய விஷயம் 16ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 16ல் 4வது வசனத்தை வாசிங்க. 16:4 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இந்த அப்பத்தையும் கொடுத்ததுக்கு காரணமே ஒரு டெஸ்டாமா. அதுக்கு முன்னாடி அவங்க பட்டினியாக இருக்கிறோன்னு சொன்னாங்க. பட்டினியாக இருக்கிறதுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கல. ஏன் அந்த பட்டினியின் பாதைக்கு நடத்தினார்னா, ஏன் அவங்களுக்கு அந்த ஆகாரத்தின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தார்னா, அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சோதனை வரப்போகுது. அந்த சோதனை எது வழியாக வரப்போகுது? இந்த மன்னா வழியாக வரப்போகுது. இப்போ நமக்கு ஆண்டவர் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த அப்பமும் ரசமுங்கிறது எப்பவுமே நினச்சிக்கோங்க,
அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி. ஏன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினால் நித்திரை கொள்வார்கள், செத்து போவாங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒழுங்காக எடுத்தா நித்திய ஜீவனை சுதந்திரிக் கொள்வார்கள். என் அப்பத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த கம்யூனியன் கொல்லவும் செய்யும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் செய்யும். அப்போ இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறீங்களா, அப்படி இல்லைன்னா நீங்கள் மரணத்தை தழுவுக்க போறீங்களான்றதுக்கான டெஸ்ட் தான் இந்த அப்பமும் ரசமும், கம்யூனியன். இன்னைக்கு கம்யூனியன் என்பது ஒரு சடங்காச்சரமே மாறிச்சுன்னு பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு சாப்பாடு மாதிரி வருது. ஆனால் அதுக்கு சில டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் தான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்றது. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாரு? 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் தினந்தோறும் காலையில் போய் அதை எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, தினந்தோறும் காலையில் போய் அதை எடுக்கணும் அப்படிங்கிறார். இந்த மன்னாவை டெய்லி எடுக்கணும். மன்னாங்கிறது எதுக்கான அடையாளம்? நம்ம பார்த்தோம், போஜனத்துக்கான அடையாளம், இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கான அடையாளம் பார்க்குறோம். அதே நேரத்தில் இயேசு சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு மன்னாவை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். இந்த மன்னாவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தைன்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கத்தக்கதாக இருக்கணும். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் அப்படின்னு. இன்னொரு வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கர்த்தரை நம்ம எப்போ தேடணும்? காலை வேளையில், அதிகாலையில் தேடணும். அதிகாலையில் நீங்கள் தேடி போகும்போது உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு மன்னா இருக்கும். நீங்கள் வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும் போது சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த மன்னாவை மோசே உங்களுக்கு தரவில்லை, அதை புசித்தவர்கள் மரித்தார்களே, நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் போய் காத்திருக்கணும். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பார்த்த வரைக்கும், ஒரு சிலரை நாம் பார்த்த வரைக்கும், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளே வராங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்ன, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அவங்களுக்குமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றோம், அதுக்கப்புறம் என்ன? ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கோம், நாங்கள் 25 வருஷமாக அந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கோம், எங்களுக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நாங்கள் செத்தோம்னா அங்கே அவங்க கல்லறைக்கு இடம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம். அப்போ இதுக்கு தான் இவ்வளோதான் மொத்தமே சபையினுடைய நோக்கமா? அப்போ நாம் இவ்வளோதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கான அடையாளமா? இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனால் சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் எங்களை ரட்சிப்பு நடத்தி இனி எங்களை ஆசீர்வாதமாக்கி ஒரு வீடு கொடுத்துருக்காரு, காரு கொடுத்துருக்காரு. அப்போ இவ்வளோதானா ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது? இவ்வளவுதானா அப்படின்னா இல்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போனோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில கர்த்தரிடத்தில் காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்டாக் நம்ம தேவனிடத்திலிருந்து வாங்கி வச்சதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம அந்த பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு போதும் திருப்தி அடைந்தவர்களாக. அதான் வசனம் சொல்லுது, போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். எந்த வசனத்துக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது? உலக பிரகாரமாக. இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல அது வருது பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள், எக்ஸஸா எடுக்காது, உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இது 2வது சோதனை. அதே காரியத்தை சொல்றாரு, குறைவாகவும் எடுக்காது, உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ, அதை காலை தோறும் போய் எடுத்துக்கோ. கடைசியா சொல்றாரு, விடியற் காலத்தில் எதையும் மிச்சம் வைக்காது, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அதை எடுத்துக்கோ. இன்னைக்கு 2 கிரைட்டீரியாலையும் அவர்கள் சோதித்து பார்க்கிறாரா கர்த்தர். இப்போ என்ன நடக்குது? நாம 1வது கிரைட்டீரியாவிலே ஃபெயில். என்ன ஃபெயில்? தேவனிடத்தில் காத்திருக்கிற அனுபவம் போயிருச்சு. இந்த பேண்டமிக் வந்த உடனே, அந்த முதல் வேவ் வந்த உடனே, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியல, இது ஒரு 4 நாளில் சரியாயிரும், ஒரு வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்திருந்தாங்க. போக 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 உச்சத்துக்கு போகும்போது அப்படியே ஜனங்களுக்குள்ள இந்த காத்திருக்கிற அனுபவம் எக்ஸஸாக வர ஆரம்பிச்சிருச்சு.
அப்படியே தேவ சமூகத்தில் காத்திருந்து இயேசு வரப்போறார், அதை பண்ண போறார், இதை பண்ண, உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த அப்படியே அந்த பேண்டமிக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது அடுத்து திருப்பியும் பழையபடி இந்த போன டிசம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலெல்லாம் திருப்பியும் நிறைய வாக்குத்தத்தம், இந்த வருஷம் 2 தந்துருவார், இழந்தவைகளை பெற்றுக்கொள்வோம், அப்படியாவும் இப்படியாவும். செகண்ட் வேவ் வந்துருச்சு. இப்போ செகண்ட் வேவ் வந்தோடனே திருப்பி பழையபடி, இப்போ வந்தோடனே இப்போ திருப்பி டெம்பரேச்சர் ஹைக்கு போகுது. ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர் 40 நாள் உபவாசம் காத்திருக்குதல், இதை எதையுமே நான் குறையா சொல்லலை. இது ஜுரம் அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது, முடிவு பரியந்தம் காத்திருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் ஓடி போய் காலையில் தேடுறது, ஏதாவது தேவை வந்தால் கர்த்தரை போய் தேடுறது, ஏதாவது ஒன்று நடந்தால் தேடுறது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பழையபடி அதே ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரு, எப்போ வரைக்கும் இந்த மண்ணா பெய்யும் தெரியுமா? நீ உன்னுடைய தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் இந்த மண்ணா 40 வருஷம் பெய்யும். 40 வருஷம் படி காலையில் தான் போய் எடுக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ண உனக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு அர்த்தம். அதோட அர்த்தம் என்ன? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அநேக ஊழியர்கள் வாலிப பிராயத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற வேகம், கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும், அதை சாதிச்சிடணும், இதை சாதிச்சிடணும், போகிறதுக்குள்ளே பண்ணிடணும். ஆனால் நாள் ஆக 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 அந்த கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ரொட்டீன் ஆகிடும் மினிஸ்ட்ரி. அது ஒரு மெக்கானிக்கல் லைஃப். உலகத்துக்குள்ளே எப்படி ஒரு வேலை, ஆஃபீஸுக்கு காலைல 9 மணிக்கு போய் சாயங்காலம் 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆகி நம்ம ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துடுறோமோ அதே மாதிரி ஊழியமும் மாறிடும். இல்லை, ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் புது அனுபவம் இருக்கு, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் புது புது காரியங்கள் இருக்கு. காத்திருக்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான். அதான் பவுல் சொல்றார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. யோவான் சொல்றாரு, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் எழுதவே முடியாது, அவரை பற்றி ஃபுல்லா சொல்றோம். அவ்வளோ காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்குது, ஆனாலும் வாழ்நாள் ஃபுல்லா கிடைக்குது, ஆனாலும் கூட அவங்க திருப்தி அடையல. அதுல மோசேயை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் முதல் தடவை கர்த்தரை சந்திக்கும் போதே முச்செடியில மகிமையை பார்த்துட்டார். அதையே நம்ம வாழ்நாளில் பார்க்கல இன்னும். அப்படி முச்செடியில் நெருப்பு எரியறத அவர் அங்கேயே பார்த்துட்டாரு, அதையே நம்ம யாருமே இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறம் அடுத்து மலைக்கு மேலே போறாரு, 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாரு, அங்க ஒரு மகிமையை பார்க்கிறார். திருப்பி அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பயப்படும்படிக்கு ஜனங்களுக்கு நான் என்னுடைய வல்லமையை காட்ட போறேன், அவங்களை யாரையும் மலைக்கிட்ட வர வேணான்னு சொல்லு, சுத்திகரிப்போடு நிற்க சொல்லு. இப்போ கர்த்தர் ஜெய்ஜாண்டிகா இறங்குறாரு. கரும் மேகம் ஒன்று சூழுகிறது, இடி முழக்கம், எக்கால சத்தம் எல்லாம் மொத்தமா கேட்குது. ஜனங்கள் பயந்தார்கள். அதுக்கு நடுவில் மோசே உள்ள மேலே ஏறி போறார் மலைக்கு. அதாவது நாங்கெல்லாம் பார்க்கவே முடியாத காரியத்தில் மோசே உள்ள நுழைகிறானே, அந்த மகிமையும் மோசே பார்த்தாரு. இவ்வளத்தையும் பார்த்துட்ட மோசே திருப்தி அடையல பாருங்க. திருப்பி அவரை கேட்கிறாரு, கர்த்தாவே நான் உன் மகிமையை பார்க்கணும், இன்னும் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு உனக்கு அசதி வருகிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு உனக்கு போதும்னு வருகிறதோ, உன் ஊழிய வாழ்க்கையில நீ செட்டில் ஆயிட்டோன்னு நிலைமை சாஞ்சி உட்காரையோ, அன்னைக்கு நீ மண்ணா எடுக்கிறத நிறுத்திட்டேன்னு அர்த்தம். அன்னைக்கு உன்னுடைய மண்ணா பூச்சி பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? நீ பழச சாப்பிட தொடங்குவ. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோ, மறுநாளைக்கு காலையில் வந்து எடு. ஏன்? அன்னைக்கு வேற மண்ணா இருக்கும் அங்க. இதே மண்ணாவை திருப்பி சூடாக்கி செய்யறது, அதாவது ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்ககிட்ட அதான் பிரச்சனை. இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது ஏன் வந்தது அப்படின்னாலே அதோட நோக்கம் வேற, ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கான நோக்கம் வேற. அதாவது ஃப்ரோசன் ஃபுட்டை வைக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜுங்கிறத எதுக்கு உண்டாக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அன்னையோடைய டெய்லி சமைக்கிற அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதை விட மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதான் சொல்லுவேன். நான் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியில் சொன்னேன். முந்தியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதமான யாசகம் கேட்குறவங்க இருந்தாங்க. ராவில் தான் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு பேரே ரா பிச்சைக்காரர்கள்னு பேர். நம்ம பொதுவாக பிச்சைக்காரர்கள் காலையில் வருவாங்க, மத்தியானத்தில் வருவாங்க, பார்த்துருப்போம். வீடுகளுக்கே வருவாங்க அப்போலாம். அதெல்லாம் நைட்டு ஒரு குரூப் வருவாங்க. நைட்டில் வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பேர் ரா பிச்சைக்காரர்கள்னு பேர். இன்னைக்கு அப்படி ரா பிச்சைக்காரர்கள்னு ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது, அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. அந்த குரூப் ஒழிஞ்சு போச்சு. அவங்க யாருமே வரதில்லை. ஏன்? என்னைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அன்னைக்கு ரா பிச்சைக்காரன் வரதை நிறுத்திட்டான். ஏன்னா நீங்கள் தான் என்னைக்கு வந்தோடனே தூக்கி உள்ளே போட்டு மூடிடுறீங்க. அவனுக்கு கொடுக்குற பிளானே வரல. முந்தின நாம் என்ன பண்ணுவோம்னா, மிச்சம் இருக்கிறத ரா பிச்சைக்காரனுக்கு கொடுத்துருவாங்க.
அவர் கையில் கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு போயிடுவார். இவங்க மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க. வீடும் நல்லா இருந்துச்சு, உடம்பும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஃப்ரிட்ஜை திறந்துட்டு நிற்கிறாங்க அப்படியே. இது என்னைக்கு வச்சது, இது முந்தா நேற்று வச்சதா, இது இன்னைக்கு எடுத்துக்கலாமா? இதுவும் வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா 7 நாளுக்கு செஞ்சு உள்ளே வச்சுருவாங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் டெய்லி வேலைக்கு போகிறதுனால டெய்லி சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. செய்யறதா செய்யலாம். நம்ம ஊர்லேயும் 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, டெய்லி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கொஞ்சம் காலை 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் ஏந்திரிக்கணும். அதெல்லாம் முடியாது பாருங்களேன். அதனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, 7 நாளும் செஞ்சு வச்சுட்டா 7 நாளும் பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நியாயமான காரணத்தை கற்பித்துக் கொள்கிறார்கள். எப்போ ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ ராப்பிச்சக்காரன் ஒளிஞ்சான். என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃப்ரிட்ஜ் வாழ்க்கையில் வருதோ, சரி இருக்கு, டைரியில் மெசேஜ் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே உள்ள வாக்குத்தத்தத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நீ பழசுல கையை வச்சையோ அன்னைக்கு நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டுன்னு அர்த்தம். மறுநாள் காலையில் உனக்கு புது மண்ணா கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதுசாக அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதுசா இல்லாதவனுக்கு பூச்சி வந்துருமா? வசனம் சொல்லுது, அதை வைத்திருந்தார்கள், மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது பூச்சி பிடிச்சி விட்டுச்சுன்னு இருக்கு. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. மோசையின் சொல் கேளாமல் அதை வச்சிருந்தாங்களாம். பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. எப்படி ஸ்டோரேஜ் பண்ணா இப்படி தான் நடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூச்சி பிடிக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாற்றம் வந்துடும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாற்றம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் பழைய ஸ்டாக்கு, பழைய தேவ சமூகத்தில் காத்திருக்குதல் போயிருச்சு. எல்லாம் ஒரு 100 மெசேஜ் கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கையை ஓட்டிடலாங்கிற முடிவு வந்துருச்சு. அதை விட இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இதாவது கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க எடுத்துட்டு வந்ததில் மிச்சம் வச்சு பூச்சி பிடிச்சி நாத்தம் வச்சதை மறுநாள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஒரு குரூப் இருக்கு, 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு புக்கெல்லாம் இருக்கு, நிறைய கமெண்ட்ரியை வாங்கிக்கிறது, அதுலேருந்து மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி, இது மற்றவங்க வீட்டு மண்ணா இருக்குல்ல பூச்சி பிடிச்சது, அங்கே இருக்குல்ல நாத்தம் உள்ளது, அதெல்லாம் எடுத்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருந்தால் வினிகர் ஊற்றிடுங்க, அது கொஞ்சம் அந்த நாத்தத்தெல்லாம் எடுத்துரும்பாங்க. அந்த மாதிரி வினிகர் ஊற்றி ஊழியம் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படியே பூச்சி பிடிச்சி நாத்தம் பிடிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு போன வருஷம் சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தத்தை திருப்பி இந்த வருஷமும் கொடுப்பான். சரி வாக்குத்தத்தம் கூட பரவாயில்ல, கர்த்தர் அதையே கொடுக்குறாருன்னு எடுத்து பாருங்க, பாயிண்ட்டும் அதே பாயிண்ட் தான் இருக்கும். அதே ஆண்டவர் தான் பேசியிருப்பார், அதே பாயிண்ட் வேற. பாயிண்ட்டை கூட ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? இன்னைக்கு நிறைய பேர், நான் சிலருடைய புக்கெல்லாம் எடுத்து பார்ப்பேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துற வாக்குத்தத்தம் இந்த வருஷமும் இருக்கும். எடுத்து புக்கை ஒன்றா வச்சு பார்த்தோம்னா சரி வாக்குத்தத்தம் ஒன்றா இருக்கும், மாற்றம் இருக்காது, பாயிண்ட்டு கூட அதே பாயிண்ட்டாக இருக்கும், அதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷனும் அதே இல்லஸ்ட்ரேஷனாக இருக்கும். இதெல்லாம் பூச்சி பிடிச்சது, இதெல்லாம் நான் அடைச்சி வச்சிருக்கிற மண்ணா. கர்த்தர் சொல்றாரு அபாத்திரமாய் போஜனம். இப்படிப்பட்டவங்க வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாதான் பாருங்க. கம்யூனியன் எடுக்கிறவனும் கொடுக்குறவனும் எப்படி இருக்கணும்னு கிரைட்டீரியா இருக்கு. எடுக்கிறவன் இப்படி தான் எடுக்கிறோம், அப்போ கொடுக்குறவன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துக்குங்க. எடுக்கிறவனே எப்படி இருக்கணும்னா கொடுக்குற மோசே எப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி எடுக்கிறோம், அதான் முக்கியம். அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்கள், வசனம் சொல்லுது தேவன் அவர்களை அழித்து போட்டாராமா. அழித்து போட்டார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கம்யூனியன் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, கம்யூனியனுக்காக ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க, வேற எங்கேயாவது வைப்பாங்க, கம்யூனியனுக்காக மட்டும் ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க. வந்துட்டு கம்யூனியன் மட்டும் எடுத்துட்டு போவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க அங்கே கம்யூனியன் கொடுக்கலங்க. கம்யூனியன்ற என்ன? அப்போ மற்ற மண்ணெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? மற்ற ஆவிக்குரிய சத்தியமெல்லாம் வேண்டாமா? அவங்க போய் அந்த இன்னொரு சபையில் மெம்பராக இருப்பாங்க, இங்கேயே மெம்பராக இருக்கீங்க. ஒன்று அங்கேயே மெம்பராக இருந்து அங்கேயே கம்யூனியன் எடுங்க, இல்லை இங்கே மெம்பராக இருந்து இங்கே நான் மெம்பர்ஷிப்பை பற்றி பேசல, இது என்ன கான்செப்ட்னு தெரியாது. சத்தியத்துக்கு ஒரு சபை, சாவறதுக்கு ஒரு சபை. கேட்டால் சொல்றது அங்கே தான் கல்றைக்கு இடம் கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்கறதில்ல. நீங்கள் இங்கே வாங்க, இங்கேயும் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் சத்தியம் தான் வேணும்னா அங்கே போங்க, அங்கே சத்தியமும் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு டூயல் மெம்பர்ஷிப், இங்கே கம்யூனியனுக்கு ஒரு குரூப் வர்றது எடுத்துட்டு அங்கே வர்றது. சிலர் கம்யூனியன் எடுக்க முடியாது, மறைமுகமாக கிறிஸ்துவை தேடுவார்கள், அவர்கள் அந்த நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கள சொல்லலை, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சிலர் வெறும் கம்யூனியனுக்கு மட்டும்தான் சபைக்கு வருவாங்க, மற்றதுக்கெல்லாம் இன்னொரு சபையில் போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் இல்லை இங்கே இருந்தால் தான் நமக்கு ஸ்கூலில் நாங்கள் வேலை பார்க்குறோம், இந்த இதில் இருந்தால் தான் எங்களை வந்து அது வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா தூக்கிடுவாங்க, இங்கே இருந்தால் தான் எனக்கு கல்றைக்கு இடம் கிடைக்கும். இவங்கெல்லாம் யாரும் தெரியுமில்ல, பூச்சி. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள், இம்மைக்காக தேவனை தேடுகிறவர்கள், இவங்களுக்கு சத்தியத்துக்காக தேவனுக்காக பாட அனுபவிக்கணுங்கிற எண்ணமே இல்லாதவங்க. வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், செத்த பிறகு சந்தோஷமாக சாகணும்.
அப்புறம் பரலோகத்துக்கு போகும்போது அங்கேயும் சந்தோஷமா இருக்கணும். இவங்களால இந்த காலையில் எழுந்திரிச்சு பாடு அனுபவிக்கிறதுன்னு இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு அதை விரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம். அதான் பைபிள் சொல்லுது, இவர்களை கர்த்தர் சோதித்து பார்த்தாராம். நீ என்னதான் பண்ற, நானும் பார்க்குறேன். காலையில் எழுந்திரிச்சு வந்து உட்காரையா தேவ சமூகத்தில். இன்னைக்கு அதிகாலையே போயிருச்சு. நான் எனக்கு முன்னாடி இருந்த சொல்லி கொடுத்த ஊழியக்காரங்கள்லாம் மார்னிங் 3 o'clockங்கிறது நார்மல். 3 மணி டு 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு ஜாப் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இருக்க வாலிப பிள்ளைங்களுக்குலாம் அதிகாலைன்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு அதிகாலைங்கிறது 8, அதுவும் 8 மணிக்கு மேலே கட்டில் இப்படி உருளுது அப்படி உருளுது, எழுந்திரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்குது. அப்படியே எழுந்திரிச்சு பாத்ரூமுக்கு போகும்போது பின்னாடி இந்த கல்யாணத்தில் வேல் பிடிச்சிக்கிட்டே வர மாதிரி பெட்ஷீட்டை இழுத்துக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் அதிகாலைனா என்னன்னு தெரியாது. அப்புறம் இது எப்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கும், வசனத்தை வாங்கும், கர்த்தர்கிட்ட போய் மண்ணா வாங்கி இதுக்கப்புறம் இது ஊழியத்துக்கு வேற வரணுமா? எப்படி நடக்கும்? ஏன் நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரியவங்க வீட்டுக்குள்ளேயே. உலக பிரகாரமான சில ஆட்களை பாருங்க, 25 கிலோமீட்டர் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்து வேலைக்கு வராங்க. அப்படி வருவாங்க. இப்போ லாக்டவுனை விட்டுருங்க, முன்னாடி காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு திருப்பி 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி ரைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு திருப்பி 5 மணிக்கு எழுந்துச்சு வருவாங்க. ஒரு உலக பிரகாரமான ஆகாரத்திற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கும்போது, ஆவிக்குரிய விதத்தில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜாப் பண்ண முடியாத ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் காலை 5 மணிக்கு மேலே தூங்குறா என்ன சொல்லலாம்? சொல்லி பார்த்து இதெல்லாம் திருந்தலனா கர்த்தர் சொல்றாரு, சோதிச்சு பார்த்தேன், இவர்கள் வழியிலே அழிந்து போட்டார். கர்த்தர் அழிச்சிட்டாரா இவங்களை வழியில. அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் பாதியிலே காணாம போறோம். இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதியில காணாம போறோம், பாதியில ஏன் தேவனை விட்டு போறாங்க, ஏன் வசதி வாய்ப்பு வந்தோன்னா ஆண்டவர் விட்டு போறாங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோன்னா ஏன் போறான்? இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பேஸே கிடையாது. இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மெம்பர், அவ்வளவுதான், ஒரு ஆவிக்குரிய சபையில மெம்பர். இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பேஸே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பேஸ்னா என்ன? முதல்ல காலையில் எழுந்திரிக்கணும், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அதை தேடாம எப்போ நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பீங்க? அப்புறம் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுவீங்க? அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர்கள். வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா தேவனை நோக்கி? அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரிடத்துல முறுமுறுத்தா கேட்டாரா. 9ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். யாத்ராகமம் 16:9. அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல்லி. என்ன பண்ணாங்களா? முறுமுறுப்பை கேட்டாங்களா. ஆண்டவர் இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறாரு, 10 அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, செங்கடலை பிளந்திருக்கிறாரு, இவ்வளவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீரூற்று, 70 ஈச்ச மரம், என்னென்னோ ஆண்டவர் செய்யறாரு, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். முறுமுறுத்தாங்களாம். இவ்வளத்தையும் பார்த்துட்டு அவன் சொல்றான், இதுக்கு நான் எகிப்திலேயே செத்துருப்பனே, இங்க வந்து பட்டினியில சாவறதுக்கு. இவ்வளவு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாரா? இதுதான் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுதல். அபாத்திரமா போஜனம் பண்ணனா என்ன? மனசுக்குள்ள முறுமுறுப்பு இருக்கு, கர்த்தரை பத்தினதான ஒரு துக்கம் இருக்கு. ஆண்டவர் என்னமோ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னத்தப்போ சர்ச்சுக்கு வரும்போதே வேண்டா வெறுப்பா வரும் ஒரு காலத்தில். இப்போவுமே ஆன்லைனில் அப்படி உட்காந்துருக்கிறவங்க வேண்டா வெறுப்பா இருப்பாங்க. அப்படியே போட்டு விட்டு என்னத்தப்போ இப்படி ஏதாவது தான் பேசுகிறாங்க, கேட்க நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. முறுமுறுப்பு. ஆண்டவர் எத்தனை நாளைக்கு தான் அப்படி நடத்த போறாருன்னு தெரியல, என்னமோ இருந்தா இருக்கிறோம், செத்தா சாவறோம். முறுமுறுப்பு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நான் ஆண்டவருக்கு விரோதமா பேசலன்னு. எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை இதே மாதிரி ஒரு சம்பவம், அங்கேயும் மன்னாவை பற்றிய தண்ணீரை பற்றி பிரச்சனை வருது. அந்த தண்ணீரை பற்றின பிரச்சனை வரும்போது சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணியது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது, என் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறதுன்னு சொன்னாங்களாம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க இவங்க பேசுனது மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது தேவனுக்கு விரோதமாக. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த உணவு எங்க இருந்து வருதுன்னா வானத்திலிருந்து வருது. வானத்திலிருந்து வர்ற உணவை ரொம்ப கேஷுவலா சொல்றான், அற்பமான உணவு.
ஆவிக்குரியவர்களுக்கு ஒன்று தெரியணும், உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு மேன்மையும் வானத்திலிருந்து வருது. உலகத்தானுக்கு வர மாதிரி வரல. உனக்கு வரக்கூடியது எல்லாமே வானத்திலிருந்து தேவன் அனுப்புறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தை. ஒரு சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது வரக்கூடிய புரோட்டோகாலை அப்படியே கவனிச்சு பாருங்க. அது வரக்கூடியதான அந்த மெத்தடை வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்புகிறார் வசனத்தை. இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துறதான விசேஷம்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது. பிதா ஃபர்ஸ்ட் யாருக்கு அனுப்புறாரு? இயேசுவுக்கு. இயேசு அடுத்து தூதனுக்கு, தூதன் அடுத்து யோவானுக்கு. இப்போ 4வது இடத்துக்கு வந்துருச்சு. எங்க? பரலோகத்திலிருந்து. அப்போஸ்தலர் உபதேசம் தான் யோவான். அப்போஸ்தலர் உபதேசம் வந்துருச்சு. இப்போ யோவான் யாருக்கு சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால். அப்போ யோவான்ல இருந்து அடுத்து 5வது யாருக்கு வருது? சபையினுடைய தூதன், சபையின் ஊழியக்காரர். சபைக்கு யாருக்கு வந்து தூதை கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அந்த வசனம் வருது. இது 5வது. இப்போ அந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்து யார் பேசுறது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இது 6வது ஸ்டேஜ். பிதா, இயேசு, இயேசுவின் தூதன், அப்போஸ்தலன், அப்போஸ்தலன் மூலமா ஊழியக்காரன், ஊழியக்காரனுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் 6வது. இப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, சபை 7வது. ஒரு சபைக்கு செய்தி வருது. அது எந்த சபையோ, சின்ன சபையோ, பெரிய சபையோ, 10 பேர் இருக்கிற சபையோ, 10,000 பேர் இருக்கிற சபையோ, உனக்கு வசனம் வருது பரலோகத்திலிருந்துன்னா 7வது ஸ்டேஜில் தான் வருது அது. அப்படின்னா இந்த உணவு எப்பேற்பட்டதான உணவு பாருங்க. ஒரு உணவை ஒரு மேனுஃபேக்சரர் தயாரிப்பார், அதுக்கு அடுத்து அதை ஒரு ஹோல்சேலருக்கு அனுப்புவார். இதுக்கு நடுவில் ஒருத்தர் குவாலிட்டி செக் பண்ணுவார். குவாலிட்டி செக் பண்ணி ஹோல்சேலர், ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலர், ரீட்டைலர்லேருந்து கஸ்டமர், கன்சியூமர். நம்ம இவ்வளோதான், ஒரு 5 ஸ்டேஜ் ஒரு சாப்பாடு. இதில் ஒரு சில நேரத்தில் அந்த மேனுஃபேக்சரரே நமக்கு ஹோல்சேலர் அவர் இருப்பார், ரீட்டைலர் அவர் இருப்பார். பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அவங்களே வச்சு மாலில் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நேராக எங்கே வரும்? மேனுஃபேக்சரர்லேருந்து கன்சியூமருக்கு வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இந்த புரோட்டோகால் அப்படி இல்லை. 7 குவாலிட்டி செக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன்லேருந்து ஆரம்பித்து 7வதா சபைக்கு வருது. அப்படின்னா உனக்கு உன் ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தை எப்பேற்பட்டதான வார்த்தை? ரொம்ப கேஷுவலா, அற்பமான உணவு. இன்னைக்கு சபைகளில் உட்காந்துக்கிட்டு கொடுக்கிற வசனத்தை அற்பமா நினைக்கிறது. சத்தியத்தை பேசுகிற சபையை நான் சொல்கிறேன். சிலர் சத்தியத்தை விட்டு விலகி கள்ள உபதேசத்தையும் தங்கள் சுய இச்சைகளுக்கு லாபத்துக்கு ஏதுவான காரியங்களையும் பேசுகிறார்கள். நான் அவர்களை குறித்து சொல்லவில்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான ஊழியர்களை சொல்லுகிறேன். சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவரையும் சொல்லுகிறேன். அந்த ஊழியர் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறானே, அந்த வசனம் எப்படி வருது தெரியுமா? 7th ஸ்டேஜ், 7வது நிலை. இன்னைக்கு எவ்வளோ அற்பம், எவ்வளோ அற்பமாக நினைச்சோம். அப்போ நினைக்கும் போது கம்யூனை அந்த நினச்சிக்கிட்டு நீ கம்யூன் எடுத்தீங்கன்னா அபாத்திரமாக போஜனமானோம். இன்னைக்கு நம்ம அப்படி தான் எடுத்தோம் தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் ஊழியக்காரங்க 8 மணிக்கு ஆராதனை வச்சாங்கன்னா 8:15 வர்றது, 8:30 வர்றது, அப்படியே வந்து அசட்டையாக உட்கார்றது, அப்படியே கொஞ்சம் பேர் பின்னாடி உட்கார்றது, கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சு வெளியே நடக்கிறது. இதெல்லாம் நடந்துச்சு, சபையில் நடந்துச்சு. அப்படியே வசனம் கொடுக்கும்போது அப்படியே அசட்டை பண்ணுறது, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, உட்காந்து அங்கேருந்து மெசேஜ் அனுப்புறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, இல்லை படுத்து தூங்கிறது, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வெளியே வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நடக்குது. இல்லை பிள்ளை பசிக்குது, சபைக்கு வரும்போதே சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது பாருங்க. ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு தெரியும். ஸ்கூலில் இன்டர்வல்ல தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க, பாடம் நடத்தும் போது சாப்பிடக்கூடாது. ஆனால் சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிட்டோம். அற்பம், வசனத்தை அற்பமாக எண்ணின நாட்கள். இன்னைக்கு கர்த்தர் கதவை அடைத்து அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்? காரணம் என்ன? ஒரு காலத்தில் நாம் அற்பமாக எண்ணினோம். அதை கொடுக்கப்பட்ட போது அதனுடைய மேன்மை தெரியவில்லை. மண்ணா விழும் போது அதோட மேன்மை தெரியல. அற்பம். கர்த்தர் என்ன பண்ணாராம் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, அந்த 21ஆம் அதிகாரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்களை உள்ளே அனுப்பி விட்டாராமா. அநேகர் மடிந்து போனார்கள். நான் சொல்லுவேன்,
இந்த கொரோனால செத்தவங்களை பற்றி நான் சொல்லலை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கர்த்தருடைய கம்யூனியனை அற்பமாக எண்ணவன், கர்த்தருடைய கம்யூனியனை கேவலமாக நினைச்சவன், வெறும் சடங்காசாரமாக சாப்பிட்டவன் கண்டிப்பாக நித்திரை அடைவான். வசனம் அப்படி சொல்லுது. அதை அபாத்திரமாய் போஜனம் பண்ணோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப கேஷுவலாக, அதை பற்றின ஒன்றுமே கிடையாது. கொடுக்குறவங்களும் நிறைய பேர் அப்படி தான் கொடுத்தாங்க. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை சேர்த்துக்கப்பா அப்படின்னு இருக்கு. உனக்கு எவ்வளோ தேவையோ அவளை சேர்த்துக்க, உன்னால் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவளை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இன்னைக்கு அப்படியே என் சபையில் 10,000 பேர் இருக்கணும்னு ஆசை இருக்குது, விஷன் இருக்கு. 15,000 பேர் விஷன். இந்த 15,000 பேர்ல எத்தனை பேர் பாத்திரமான கம்யூனியன் எடுக்கிறான்னு மேல நிக்கிற உங்களுக்கு தெரியுமா? இல்ல நாங்க வசனத்தை கொடுத்துட்டோம், கேட்கறது கேட்காதது அவன் இஷ்டம். இதே மாதிரி உன் பையனுக்கு சொல்லி பாரு. நான் சொல்லிட்டேன், கேட்கல, அது அவன் இஷ்டம், அவன் செத்தா சாவட்டும் சொல்லுவீங்களா? பைக்கு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், அது மெதுவா ஓட்டினா அவன் இஷ்டம், வேகமா போய் செத்து கை கால உடஞ்சா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பைக் மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும், அவன் இஷ்டம் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு தடவையும் பைக் எடுக்கும்போது சொல்லுவீங்கல்ல, மெதுவா போப்பா மெதுவா போப்பா, ஏன்னா அவன் வான் பையன். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்யூனியனுக்கும். அபாத்திரமா எடுத்தா செத்து போவானே கீழே இருக்கிறவன், அப்ப அவனை எவ்வளவு எச்சரிக்கை பண்ணி கொடுக்கணும். இங்கேயாவது கை கால் உடையும் சரீரம் சாவும், அங்க ஆத்மா சாவுமே. அபாத்திரமாய் போஜனமான பண்ண இஸ்ரவேலர்கள் செத்தார்களே, சாவ மாட்டாங்கன்னா வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமான பண்ணினவன் உங்களில் சிலர் நித்திரை அடைந்தார்கள். கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் இருதயம் வலிக்கலையா? ஐயோ கீழே இருக்கிறவன் தப்பா எடுத்தான செத்து போவானேன்ற வலி உனக்கு வரலையா? வரணும். வந்தாதான் நீ உண்மையிலே ஆவிக்குரிய தகப்பன். இன்னைக்கு கீழே இருக்கிறவனை பத்தி ஒரு கவலை கிடையாது. ஏன்னா ஆசை 10,000 பேர் இருக்கணும், 5,000 பேர் இருக்கணும். எப்படி கம்யூனியன் கொடுப்பீங்க? புட்டு கொடுத்து நல்ல ஒரு 100 அசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் அங்கங்க பேக்கரி கடை மாதிரி பிரெட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறான். எவனுக்கு கொடுக்குறோம் எவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற தெரிய மாட்டேங்குது. அதுவும் 1ஆம் தேதி காலையில் 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் ஆசை. என் சபையில் 30,000 பேர் கம்யூனியன் எடுத்தார்கள். எத்தனை பேர் பாத்திரவானா எடுத்தான்? அதுதானே கேள்வி. உன் பிள்ளைகளில் எத்தனை பரலோகத்துக்கு போகும் தெரியுமா உனக்கு? ஏலியின் பிள்ளைகளை எத்தனை வாழும் எத்தனை சாகும்னு அவனுக்கு தெரியுமா? இதுதான் இன்னைக்கு நடக்குது. அபாத்திரமாய் போஜனபானம் எடுக்கிறவனுக்கும் தெரியல, கொடுக்கிறவனுக்கும் தெரியல. கம்யூனியன் அவ்வளோ கேஷுவலா, அது ஒரு சாதாரண ஒரு விஷயங்க. அடையாளம் மட்டுமே. அடையாளம் மட்டும்னா எதுக்கே 1 கொரிந்தியர் இவ்வளோ எழுதி 10ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். 2 அதிகாரத்தையே கொடுக்கணும் கம்யூனியனுக்குன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. அற்பம் சபையில், கம்யூனியனும் அற்பம், வசனமும் அற்பம். எடுக்கிறவனும் அற்பமா நினைக்கிறான், கொடுக்கிறவனும் அற்பமா நினைக்கிறான். நீ எவ்வளவு அற்பமா நினைச்சிருந்தீங்கன்னா அதை நீ கொரியர்ல அனுப்புவ. கம்யூனியனை கொரியர்ல அனுப்புறிய நீ எவ்வளவு உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு பூச்சி பிடிச்சி போனவனா இருப்ப. நீ கம்யூனியன் கொடுக்கும் போது கையில நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு தடவிட்டு கம்யூனியன் கொடுக்குறிய நீ எவ்வளவு பூச்சி பிடிச்சவன். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நொறுக்கி போடுவார், நொறுக்கி போடுவார். ஏன்னா கர்த்தருடைய சரீரத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய ரத்தத்தை கையில வச்சிருக்கீங்க. அது அடையாளம் தான், அது இல்லை, அது அடையாளம் தான். ஆனாலும் அந்த பயபக்தி இருக்கணும், அந்த பயபக்தி இருக்கணும். அடிக்கப்பட்டது பஸ்கா ஆட்டுக்குட்டி தான். ஒரு ஆட்டுக்குட்டி தான் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் டிஃபரன்ஸ். அவன் அடிச்ச ஆடு தான், அவன் வீட்டில் வளர்ந்த ஆடு தான் இன்னைக்கு அடிச்சாங்க. இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நடத்த இதுல என்னங்க இருக்கு? ஒரு சாதாரண ரத்தம். அவர் பூச சொல்லியிருக்காரு, பூசினா வெளியே வந்து பாரு செத்து போவ. நிலைக்கால விட்டு வெளியே வா பார்ப்போம். அது சாதாரண ரத்தம் தான். உன் வீட்டுக்கு கட்டப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் பாது. உன் வீட்லயே வளர்ந்த ஆடு தான். அன்னைக்கு இத்தனை நாள் அந்த ஆட்டை நீ ஜாலியாக நடத்தியிருப்ப. ஆனால் இன்னைக்கு அடிச்சு அந்த ரத்தத்தை பூசிட்ட, வெளியே வந்து பாரு, உள்ள இருக்கிற வரைக்கும் பொழைச்ச. ஆனால் பார்க்கறதுக்கு அது சாதாரண ரத்தம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் உன் கையில் இருக்கிறதான ரசம், அது பார்க்கறதுக்கு சாதாரண ரசம். நீ தப்பா எடுத்த தொலைஞ்ச, தப்பா கொடுத்த தொலைஞ்ச. நீங்க அற்பமான உணவு, கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் விட்டார். நான் தான் கூட்டிட்டு வந்த அந்த ஜனங்களை, நான் தான் வனாந்தரத்தில் நடத்தினேன். ஆனால் நான் சொல்றதை கேட்காட்டி அவர்களை கொள்ளுகிற அதிகாரமும் எனக்கு உண்டுங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை விட அதிகம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கிருபையின் காலம், அதனால ஆண்டவர் சும்மா இருக்கிறாருன்னு. இல்லை, உடனே உடனே அடிச்சிட்டா கூட பரவாயில்லைங்க. இந்த பொறுத்து இருந்து அடிக்கும் போது அடி ஜாஸ்தி விடும் பார்த்துங்க. கம்யூனியனை கையில் எடுக்கும் போது பயபக்தி இருக்கணும். இது எனக்காக சிந்தப்பட்ட என் இயேசுவினுடைய ரத்தம்,
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் தடுமாறி எத்தனை பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு எபிரேயர் 11:39 அத்தனை பேரும் இந்த கம்யூனியனை கிடைக்காம காத்திருந்தான் பாருங்க. எனக்கு கிடைக்கலையே, நான் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றும் பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியலையே, நான் மேல் பாதாளத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. காரணம், அந்த ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படாததுனால. அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு உனக்கும் எனக்கும் வாசலை திறந்து திரைச்சிலையை கிழித்து மகா பிரதான ஆசாரியராய் உள்ளே நுழைந்து உனக்கும் எனக்கும் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அந்த கம்யூனியன் எப்பேற்பட்டது, எவ்வளவு ஆசீர்வாதமானது, எவ்வளவு மகத்துவம் உள்ளது, எவ்வளவு வல்லமை உள்ளது. இன்னைக்கு அசட்டை அற்பம். அதான் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எவ்வளோ அசட்டை பண்ணீங்க, அற்பம் பண்ணீங்க, உன் கையில் கம்யூனியனே கிடைக்க விடாம கர்த்தர் பண்ணிட்டார், மூடி போட்டார். உனக்கு அப்பமும் கிடையாது ரசமும் கிடையாதுன்னு ஒரு வருஷம் மூடி போட்டார். கர்த்தர் திருப்பி திறப்பார், திருப்பி கொடுப்பாரு. திருப்பி நீ அற்பமா எடுத்த, திருப்பி அசட்டை பண்ண, திருப்பி அதை கனவீனப்படுத்தின, ஆண்டவர் இந்த தடவை கதவை பூட்ட மாட்டார். இஸ்ரவேலுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. இஸ்ரவேலுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்குது. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அபாத்திரமாய் போஜனம் பண்ணவன், அபாத்திரமாய் பானம் பண்ணுறவனுக்கு இன்னும் இருக்காமா. அதே கண்மலையின் தண்ணீரை குடித்த போது கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு வாசித்து நான் அந்த காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும், கர்த்தருடன் வாக்குவாதம் பண்ணினதினாலும், அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கியதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. நல்ல கவனிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கொஞ்சம் இன்னும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிங்களேன். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும், கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதுனால. இப்ப யாரோட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க? கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணாங்கன்னு வசனம் சொல்லுது. 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, இவங்க வாக்குவாதம் யார்கிட்ட பண்ணாங்க? மோசே கிட்ட. ஆனா அது யாரோட வாக்குவாதம் பண்ணதா பார்க்கப்பட்டது? கர்த்தரோட. இன்னைக்கு ஒரு ஃபேஷன், ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணுவது ஒரு ஃபேஷன். சத்தியத்தை சொன்னோம்னா, அதாவது கள்ள உபதேசத்தையும் தப்பான உபதேசத்தையும் கடிந்து கொள்ளுதல் தப்பே கிடையாது, கண்டித்து உணர்த்தணும். நான் அதை பற்றி இப்போ பேசலை. சத்தியம் பேசின ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன ஊழியக்காரங்களை, வெளிப்பாடு சொன்ன ஊழியக்காரங்களை, கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னு சத்தியத்தை சொன்னால் வாக்குவாதம் பண்ணுறது, உட்காந்துக்கிட்டு ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரன் குடும்பத்துக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணுறது. ஓ, இவர் என்ன சொல்கிறது, இவர் என்ன பண்ணுறது. நீ பேசினது வேணா மோசேக்கு விரோதமாக இருக்கலாம். வசனம் சொல்லுது, யாருக்கு விரோதமாக பேசுனீங்களா? கர்த்தருக்கு விரோதமாக. கர்த்தரோடு கூட வாக்குவாதம் பண்ணினதுனாலும், அடுத்து என்ன சொல்லுது? அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ள. கர்த்தர் உங்களுக்கு தண்ணியை கொடுக்கிறார், ரசத்தை கொடுக்கிறார், ஞான பானத்தை கொடுக்கிறார், நீங்க குடிக்கிறீங்க. ஆனால் தயவு செய்து கர்த்தருடைய ஊழியக்காரனோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. நான் சொல்றது ஊழியக்காரங்களோட மட்டும் நான் சொல்லலை, எந்த விசுவாசி கூடவும் வாக்குவாதமே பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் சபையாருக்கு ஏற்றது அல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து கர்த்தரோடு கூட பேசுறதுக்கு ஜனங்கள் ரெடியாக இல்லை. ஆனால் உட்காந்துக்கிட்டு சேட்லையும், உட்காந்துக்கிட்டு கமெண்ட்லையும், உட்காந்துக்கிட்டு லைவ் சேட்லையும் கமெண்ட்ஸ், வாக்குவாதம், சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. போடுறது யாரு? ஸ்பிரிச்சுவல்ஸ். போடுறது எதுக்காக? ஸ்பிரிச்சுவல் சண்டை. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், இவர்களுக்கு ஒரு பாரம் இருக்கு. ஐயோ, இப்படி தப்பாக நடக்குதே, இப்படி தப்பாக செய்கிறாங்களே, இவர்களுக்கு நம்ம எப்படியாவது இதை சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர்களோடு கூட இவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வாக்குவாதம் பண்ணுகிறதுனால அவன் ஒரு சில நேரத்தை அடங்குவான், திருப்பி வேற பாயிண்ட்டை தேடிட்டு வருவான், தேடிட்டு திருப்பி வாக்குவாதத்துக்கு வருவான்.
நாங்கள் இதை இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்து ஒரு 29 வருஷம் ஆகுது. இந்த 29 வருஷத்தில் இந்த வாக்குவாதம் பண்ணுறவங்கள ஆயிரக்கணக்கில் பார்த்துட்டோம். இப்போ அதை பற்றி பேசுகிறதே இல்லை, நான் வாக்குவாதத்துக்கே போகிறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் என்னுடைய பல இடங்களில் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியே வச்சுருக்கேன். தேவையும் இல்லை. கர்த்தர் சத்தியத்தை சொல்கிறாரு, சொல்கிறோம். நம்ம சத்தியம் சொன்னால் கேட்குற 10,000 பேரும் ஏற்றுக்கொள்வான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் எவன் இருதயத்தை திறந்தாரோ அவன் தான் ஏற்றுக்கொள்வான். கர்த்தர் இருதயத்தை திறக்காவிட்டால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உட்காந்து அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் வாக்குவாதம் பண்ணி பாருங்கள், முடிவு சண்டையில் தான் முடியும், இல்லைன்னா மனஸ்தாபத்தில் முடியும், இல்லைன்னா 2 பேரும் பேசாமல் நிறுத்துறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அவ்வளோதான் இருக்குமே ஒழிய வாக்குவாதம் ஒரு நாளும் நல்ல முடிவை தராது. சத்தியத்தை சொல்லணும், ஆனால் உட்காந்து அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது வேஸ்ட். இதான்ப்பா சத்தியம், நீ ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளாமல் போ, அது உன் இஷ்டம். உடனே அவன் சொல்லுவான் இதுதான் சத்தியம், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளாமல் போ. ஸ்தோத்திரம், விட்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்லிட்டீங்களா, அது தண்ணீரின் மேல் போடப்பட்ட விதை மாதிரி. அது ஒரு நாள் பலன் கொடுக்கும், கர்த்தர் கிரியை செய்வார். அதை விட்டுட்டு நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க, சண்டை போடாதீங்க. அது ஒரு நாளும் நல்ல பலனை கொடுக்காது. ஆனால் இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த மீடியா, ஓப்பன் மீடியா, சோஷியல் மீடியா நம்ம சொல்கிறோம், சமூக வலைத்தளம், இதெல்லாம் பயங்கரமாக வந்த பிறகு ஜனங்கள் தங்களுடைய கருத்துக்களை துணிகரமாய் பதிவு செய்கிறார்கள். அதாவது எனக்கு வந்து சுய உரிமை இருக்குது, தனி மனித உரிமை இருக்குது, நான் என் கருத்தை பதிவிடுறேன், ஓகே, நோ இஷ்யூஸ். ஆனால் பதிவிடுவதற்கு முன்பதாக அந்த பதிவை நீங்கள் யாருக்கு போடுறீங்களோ அவனுக்கு போடவில்லை, அவனுடைய தேவனுக்கு போடுறீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே அவங்க மோசேயோடு கூட தான் வாக்குவாதம் பண்ணாங்கன்னு இருக்கு. ஆனால் வாக்குவாதம் யாருக்கு விரோதமாக பண்ணாங்கன்னு முடியுது வசனம், கர்த்தருக்கு விரோதமாக. இப்போ நீங்கள் ஒரு பதிவை ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக போடுறீங்கன்னா போடுங்க, ஆனால் ரொம்ப யோசித்து ரொம்ப கரெக்டாக அது சரியாக இருக்கும் பட்சத்தில் போடுங்க, இல்லையா நிறுத்திடுங்க. ஏன்னா நீங்கள் அவனுக்கு மட்டும் போடல, சிசி காப்பி டு யாருக்கு போடுறீங்க, கர்த்தருக்கும் போடுறீங்க. கர்த்தர் கவனிச்சுட்டா இருக்கிறாரு. நீங்கள் நினச்சிக்காதீங்க கர்த்தர் ரொம்ப ஏன்ஷியன்ட் காடு, அந்த காலத்தில் தான் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தார். இப்போ இவ்வளோ மெசேஜஸ் போகுது, இவ்வளோ வாட்ஸ்அப் போகுது, இவ்வளோ ஃபேஸ்புக் போகுது, இது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கறதுக்கு ஆண்டவருக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஃபேஸ்புக் காரனே எல்லா மெசேஜையும் படிக்கிறான்னா, வாட்ஸ்அப் காரனுக்கே எல்லா மெசேஜையும் படிக்க முடியுதுன்னா, ஒரு ட்வீட் போடுறத எல்லா ட்வீட்டையுமே பார்க்க முடியும்னா, இந்த உலகம்ன்றது ஒரு சின்ன குட்டி உருண்டை. இதில் இருக்கிற மொத்த ட்வீட்டையும், மொத்த மெசேஜையும், மொத்த யூடியூபையும், மொத்த கமெண்ட்ஸையும் பார்ப்பதற்கு கர்த்தரால் முடியும். கர்த்தர் கவனிச்சிட்டே இருக்கிறாரு. நீ போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டா உனக்கு தான் டெலீட்டு, கர்த்தருக்கு டெலீட்டே கிடையாது. ஞாபக புஸ்தகத்தில் ரிஜிஸ்டர் ஒரு காப்பி அவர்கிட்ட இருக்கும், கூகுள் கிட்ட இருக்குதோ இல்லையோ அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டா அதை அவர் மறந்துடுவார், ஊழியக்காரன் மறந்துடுவான். கர்த்தர் மறக்க மாட்டார், அப்படியே இருக்கும். நீ போட்டது சரியாக இருந்தால் பொழைச்சிச்சு, தப்பாக இருந்துச்சா தொலைஞ்சு, அங்கே தான் கதை முடிஞ்சு. வாக்குவாதம் உட்காந்துக்கிட்டு நம்ம பண்ணுறது, அதுவும் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆட்களே கமெண்ட்ஸில் அடிச்சுக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா என் மெசேஜில் நிறைய பேர் கமெண்ட்லாம் அடிச்சுப்பாங்க. அதனால் கமெண்ட்டே ஆஃப் பண்ணிட்டேன். என்னை பற்றி போடுறதுக்காக இல்லை, என்னை பற்றி போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். காரணம் பார்த்தா எல்லாம் அடிச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. ஒவ்வொரு காரியங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம் வாக்குவாதம். இதான் இப்படி தான் இருக்குது. ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள உன் இஷ்டம், யாரையும் கப்பல் பண்ண முடியாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மிஞ்சினது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. இன்றைக்கி அப்படி பண்ணவங்க என்ன ஆனாங்க, நான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த நம்ம 1 Corinthians 11 வாசிச்சோம் இல்லையா, அபாத்திரமாய் போஜனமான பண்ணவர்கள் நித்திரை அடைந்தார்கள்னு. இன்றைக்கி அந்த 1 Corinthians 10 பாருங்களேன், அவங்கள கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அதே 1 Corinthians 10 நீங்க பின்னாடி வாசிச்சு பாருங்க, 9வது வசனம் வாசிக்கிறாங்க, வாசிங்க. அவர்களில் சில கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. எங்க பரிசுத்து பார்த்தாங்க? 17ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 7வது வசனம் வாசிங்க பாப்போம். கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு நாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இதான் பரிசுத்து பார்க்கிறது. 1 வாக்குவாதம், வாதாடினான். 2வது பரிசுத்து பார்த்தார்கள்.
பரிசித்து பார்த்தவன் எல்லாம் அழிஞ்சு போனான்னு வசனம் சொல்லுது. பரிசித்து பாராதிருப்போமா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ சந்தேகம். செகண்ட் வேவ் வந்தது. செகண்ட் வேவ் வரும்போது ஜனங்களுக்குள்ள மிகப்பெரியதான ஒரு கலக்கம். மிகப்பெரியதான ஒரு கலக்கம். என்ன கலக்கம்? நாம் இந்த செகண்ட் வேவில் செத்துருவோமா, அப்படி ஆயிடுவோமா, இப்படி ஆயிடுவோமான்னு ஒரு கலக்கம். ஆனால் ஆண்டவர் பேசிக்காகவே என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படாத, பயப்படாம இரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பைபிளில் 365 தடவை கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், அதில் எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியா அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார். எந்த பயப்படுறவங்க? தேவனுக்கு பயப்படுறவங்களா? இல்ல இல்ல. எதுக்கு பயப்படுறவங்க? உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை கண்டு பயப்படுகிறவர்கள். ஐயோ நாங்கள் சாவ போறோமே, எங்களுக்கு சாப்பாடு இல்லையே, தண்ணி இல்லாமல் நாங்கள் தாகத்தில் சாப்பிட போறோம், சாவ போறோமே. மோசே உனக்கு உனக்கு ஒரு கவலை இல்லையா? வாதாடு நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சித்து பார்த்ததின் நிமித்தமும் அவங்கெல்லாம் அழிக்கப்பட்டார்கள்னு வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில். இப்போ யோசித்து பாருங்க, நம்ம பரிசித்து பார்த்துருக்குறோமா இல்லையா? நம்ம பரிசித்து பார்க்கறதா என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு சேலஞ்சிங் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். இல்லை, நினைக்கிறோமா? என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இப்படிலாம் நடக்குதே, இப்படி சாவுறாங்களே எல்லாரும். ஒரு சிலர் ஆவிக்குரியவர்கள் கூட சாகுறாங்க, ஏன் ஒரு சிலர் ஊழியர்கள் கூட சாகுறாங்க. உடனே நமக்கு ஒரு கர்த்தர் ஒருத்தரை வைப்பதற்கும் எடுப்பதற்கும் கர்த்தருக்கு திட்டம் இருக்கிறது. ஏன் வச்சாருன்னு கேள்வி நம்ம கேட்க வேண்டாம், ஏன் எடுத்தாருன்னு கேள்வி கேட்க வேண்டாம். சிலர்லாம் மிகப்பெரியதான பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இருக்கிறாங்க, உடனே இவங்க அவங்கள கேள்வி கேட்கறது. நிறைய ஊழியக்காரங்க செத்து போயிட்டாங்களே, இவங்கெல்லாம் ஏன் இந்த கொள்ளை நோயில் செத்து போனாங்க, அப்போ அவங்களாம் பாவிகளா? அவனை கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பரிசுத்தவானா? அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். முடித்து விட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்க, காலத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கக்கூடாது. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். எதுக்கு மற்றவங்க மரித்து போனவர்களை குறித்து நீ ஏன் பேசுகிற? இன்னைக்கு எல்லாருக்கும் செத்து போன பரிசுத்தவான்களை குறித்து, மரித்து போன பரிசுத்தவான்களை குறித்து உடனே நாக்கில் அப்படியே உடனே இவர்களெல்லாம் மகாபெரிய நீதிமான்கள், அவங்களாம் இப்படி செத்தாங்களே, செத்ததுக்கு என்ன காரணம்? ஏன் கொள்ளை நோயில் செத்து போனாங்க? எருசலேம் முழுக்க தான் அடிச்சு கொண்டு போனாங்க, தீக்கிரை ஆக்குனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொல்லாத ஜனத்தை நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுப்பேன்னு. ஆனா போனது தானியேலும் மொர்தெகாயும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் போயிருக்கான். இவனும் யாரு? அதே பொல்லாத ஜனமா? அவன் அங்க இருக்கும் போதும் ஒழுங்காதான் இருந்தான், இங்க இருக்கும் போதும் ஒழுங்காதான் இருக்கிறான். சில நேரங்களிலே பரிசுத்தவான்களை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் நீ அந்த கேள்வி கேட்கிற? போய் செத்து போனவங்களை பத்தி பரிசித்து, இப்போ அது கூட பரவாயில்ல, அடுத்து அப்படியே ஒரு பயம். அடுத்து இவங்கெல்லாம் சாகுறாங்களே, நமக்கு ஏதாவது நடக்குமா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் கொடுத்த ஜீவன் இது, அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு, அவரா நிறுத்துற வரைக்கும் இது நிற்காது. அந்த தைரியம் இருக்கணும். போறவங்க போகட்டும், அது அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் இருக்க வச்சிருக்கிறதா சோத்திரம். சரி, போனா தான் என்ன? நேராக போய் பேரடைஸ்ல சந்தோஷமா இருக்க போறோம். இங்க இருக்கிறத விட போறது பெட்டர்னு நினைக்கிறவன் நான்லாம். முடிச்சா வேலையை முடிச்சுட்டு பேசாம கிளம்பி போயிடலான்னு நினைப்பேன். எதுக்கு இப்போ இங்கே உட்காந்துட்டு? சரி, ஓகே, ரைட், கர்த்தர் ஏதோ இப்போ பவுல் சொல்றாரு, நான் போகிறது எனக்கு நலமா இருக்கும், நான் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே, நீங்கள் இருக்கிறேன்றார். அந்த மாதிரி நம்மளும் நினச்சிக்க வேண்டியது தான். ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, கூப்பிட்டாரா போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை விட்டுட்டு தேவனை பரிசித்து பார்க்கறது இப்படி நடக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் இருந்தால் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? ஒரு பயம். எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டுங்க. தைரியமாக தேவ சமூகத்துக்கு வாங்க. கம்யூனியனை கையில் எடுக்கும்போது சொல்லுங்க, கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறது, இது பரிசுத்த ரத்தம். கிறிஸ்துவின் நாமம் என் கையில் இருக்கிறது, அது பரிசுத்த நாமம். அவர் சொல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. என்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர் கானானுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணார்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. எந்த தண்ணி பஞ்சமும் தடுக்காது, எந்த போஜன பஞ்சமும் தடுக்காது, எந்த செங்கடலும் தடுக்காது, எந்த ராஜாக்களும் தடுக்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டி என்னை கொண்டு போய் அவர் கானானில் சேர்ப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வரணும். ஆண்டவர் உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்தது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, நடுவில் சாவறதுக்கு இல்லை. நான் சொல்றது ஆவிக்குரிய விதத்தில், சாவறதுக்கு இல்லை. விசுவாசத்தோடு காத்திருங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை ஜெயமாய் கொண்டு போய் அவரோடு கூட உட்கார வைத்துக் கொள்வார். அது வரைக்கும் அந்த பயம், அந்த ஒரு விதமான எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் பயம் உண்மை.
ஏன்னா அந்த மீடியா, டிவி இவங்கெல்லாம் பண்ண வேலை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே நம்மளை ஒரு டெரர் உலகத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஜாம்பிஸ் வேர்ல்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சு, அவன் கடிச்சா உடனே மிருகமாயிருவோம், இவன் கடிச்சா மிருகமாயிருவோன்ற மாதிரி, வெளியே போகாத, அவன் மூச்சு பட்டா அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லி அவங்க வச்சுருந்தது தான் அவ்வளோ பயம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எடுக்கிற சேஃப்டியை எடுங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. எல்லாத்தையும் தாண்டி ஜீவனை கொடுத்தது கர்த்தர். இன்னைக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருந்தவனும் மாட்டிக்கிட்டான், சேஃப்டி இல்லாதவனும் மாட்டிக்கிட்டான். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் இன்னும் கிருபையாக வச்சிருக்கிறார். செகண்ட் வேவையும் கிராஸ் பண்ணிட்டோம் நம்மலாம், பார்த்துக்குங்க. செகண்ட் வேவ் எத்தனையோ ராஜாக்களை தூக்கிருச்சு, உங்களை என்னையும் பத்திரமா வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பயம்? தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கம்யூனியனை கையில் எடுக்கும். பயத்தோடு கூட எடுக்காதீங்க, கர்த்தருக்கு அது பிடிக்காது. கர்த்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பரிசித்து பார்க்குறவங்கள கர்த்தருக்கு பிடிக்காதாம்மா. ஏன்? இதுக்கு முன்னாடி இவ்வளோ தினத்தில் என்னை காப்பாற்றினவர், இப்போயும் காப்பாற்றுவார், இப்போயும் என்னை நடத்துவார். நடத்த வல்லமை உள்ளவர். அவர் நியமித்திருக்கிற நாள் அளவும் நான் ஜெயத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தைரியமா இருங்க, கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அபாத்திரமாய் போஜனத்தையும் பானத்தையும் பண்ணாதீங்க. இதுதான் அபாத்திரமான போஜனபானம். சிகரெட் குடிக்கிறதுலாம் கிடையாது, அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறது இந்த விதமான பரிசுத்தத்தை, இந்த விதமான விசுவாச வாழ்க்கையை. இப்படி எடுக்கிறவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். இப்படி எடுக்கிறவங்க தான் அவரோடு கூட கடைசி நாள் எழுப்பப்படுவார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம், வாக்குவாதம் பண்ண மாட்டோம். நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே காத்திருப்போம், புதிய கிருபைக்காக காத்திருப்போம், புதிய மன்னாவுக்காக நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவரே, நாங்கள் இதை அற்பமாக எண்ண மாட்டோம். இது மாதிரி செய்யறது தான் அபாத்திரமான போஜனமும். இந்த மாதிரி அபாத்திரமா போஜன பானம் நாங்கள் பண்ண மாட்டோம். எடுக்கிறவங்களும் சரி, கொடுக்கிறவங்களும் சரி, வைராக்கியமாக இருப்போம். எடுக்கிறவனுக்கு ஒரு பயம் இருக்கணும், ஆவிக்குரிய பயம். என்ன தெரியுமா? இதை நான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணா நான் செத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போவேனேன்னு இருக்கணும். கொடுக்கிறவனுக்கு அதை காட்டிலும் பயம் இருக்கணும். ஐயோ, என் பிள்ளை, என் ஆவிக்குரிய பிள்ளை இது அபாத்திரமா போஜனமானம் பண்ணா செத்து போயிருமேன்னு அதுக்கு கொடுக்க வேண்டிய காஷனை கொடுத்துட்டு எடுக்கணும். ஒரு கம்யூனியனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை சுத்திகரிப்பு செஞ்சிடணும். அவன் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு நடத்தி விட்டு தான் கொடுக்கணும். காரணம், அது ஆவிக்குரிய பிள்ளை. மாம்ச பிள்ளை எந்த அளவுக்கு உனக்கு முக்கியமோ அதை விட 2 மடங்கு முக்கியம் ஆவிக்குரிய பிள்ளை. அந்த பயம் இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தர்மையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, நீ உம்முடைய சரீரத்தை கிழித்து, உடைய இரத்தத்தை கொடுத்து, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி திரைச்சீலையை கிழித்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த விசாலமான ஆண்டவரே, இந்த மகிமையான அந்த இடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணி நாங்கள் வழியிலே மடிந்து போகாதபடி முடிவு பரியந்தம் எங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேர்ந்து உம்முடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற உம்முடைய குமாரனுக்கு அருகாமையிலே நாங்களும் வீற்றிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இது கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சத்தியம் புரிய கர்த்தர் இருதயங்களை திறப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.